Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது ரீசெண்டா இந்த மஞ்சப்பொடி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோவோட தம்ப்நெயில பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வாயை வாடகைக்கு விட்ட நாதாரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கான். அதில் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தோட போட்டோவும் இவங்க அண்ணன் சாக்கடை சீமானோட போட்டோவும் இருக்கு ஆக்சுவலாக உள்ள. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியல. வாயை வாடகைக்கு விட்ட நாதாரி அப்படின்னு ஏன் திட்டுறான் இவன், ஒன்றும் புரியலையே. ஒருவேளை அண்ணனுக்கும் தம்பிக்கும் நைட்டு சரக்கு போடும்போது சைடிஸ் பிரச்சனை ஏதாவது ஆகி போச்சா? எதனால இங்கே ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையே. ஏன்னா வாயை வாடகைக்கு விடுறது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் சாக்கடை சீமான் பார்த்தீங்கன்னாக்கா வாயை வாடகைக்கு மட்டும் விடுறது இல்லாமல் ஓவர் டைம்லாம் பார்ப்பாப்ல. அந்த மாதிரி பல கட்சிகளுக்கு வாயை வாடகைக்கு விட்டவர். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தா ஆர்எஸ்எஸ் மேடையிலலாம் உட்காந்து பேசியிருக்காப்புல. அந்த மாதிரி வாயை வாடகைக்கு விட்டு ஏதாவது சரக்கடிக்கும் போது பிரச்சனையாக ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த மாதிரியான வேலைகள் பண்ணக்கூடியவங்க தானே இவங்க. ஸோ என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை இவர் கிளிக்கிறாராமா இந்த இடத்துல. சரி, இப்போ அவன் பேசுனதை வச்சு, அதாவது அவன் பொருளை எடுத்து அவனையே போடு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறதை வச்சு அவங்களே தாக்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக ஊடகங்கள்லாம் சந்திக்கும் போது அந்த ஊடகங்கள் எல்லாம் சீமானை பற்றி ஊடகங்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாப்புல. சாட்டை துரைமுருகன் அதாவது அந்த மஞ்சப்பொடியை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அந்த மஞ்சப்பொடிக்கு பதில் சொல்கிறாப்புல. அப்படி சொல்லும் போது நீங்கள் எப்படி அப்படி சொல்லிடலாம், நீங்கள் எப்படி இப்படி சொல்லிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு காணொலி வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சி சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காப்புல. எதுக்காக அந்த பேர் வச்சிருக்காங்கன்னா அண்ணன் 4 கட்சிக்கு பயணிச்சிருக்காப்புலையா, அதனால 4 கட்சி சம்பத் அப்படின்னு சொல்றாப்புல. 4 கட்சி சம்பத் இந்த பல அதாவது அவர் 4 கட்சிக்கு இல்ல 40 கட்சிக்கு தாவனா கூட தாவர கட்சிக்கு விசுவாசமா இருந்ததா பேசியிருக்காப்ல. இப்ப அதிமுக போனார்னாக்கா அதிமுக அந்த டைம்ல விசுவாசமா தான் இருந்திருக்காப்ல. அங்க அதிமுகவில் இருந்துகிட்டே திமுகவை நண்பனா சேர்த்துக்கிறது, பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் நண்பனா சேர்த்துக்கிற மாதிரிலாம் பேசி அந்த மாதிரி ஈன வேலையை உங்க அண்ணனை மாதிரி எப்படி உங்க அண்ணனை மாதிரி ஈன வேலையை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் நாஞ்சில் சம்பத் பண்ணது கிடையாது. ஏன் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பத்தி கூட பேசியிருக்காப்ல. ஆனா அப்போ திமுக அப்படின்ற அந்த போர்வையிலிருந்து பேசியிருக்காப்ல. இப்ப அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு. அது அவரோட விருப்பம். அவர் ஒரே கட்சியில இருந்து அந்த கட்சியில பயணிக்கிறோம், எங்களோட கொள்கை இதுதான் சொல்லிட்டு அந்த கொள்கைக்கு மாறாக அதே கட்சியில பயணிச்சாருனாக்கா பேசினாருனாக்கா அப்ப கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு உங்க அண்ணன் மாதிரி. ஆனா இவரு 4 கட்சியில 40 கட்சிக்கு தாவனா கூட இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா தானே இருந்தாரு. ஆனா இதே உங்களை எடுத்து பார்க்கணும் அப்படின்னாக்கா இருக்கிறது ஒரு கட்சி, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, திமுகவை அழிக்கிறது, காங்கிரஸை வீழ்த்துறது, பிஜேபியை அகற்றுறதுன்னு ஒரு கொள்கையை வச்சுப்பீங்க. ஆனால் அதே பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்க, திமுக கிட்ட போய் பெட்டியை வாங்குவீங்க, சிஎம் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் பேசுவான். இப்படி எல்லா ஈன வேலைகளையும் நீங்க ஒரே கட்சியில இருந்து பார்த்துட்டு 4 கட்சி சம்பத்துன்னு சொல்லலாமாடா? உங்க வரலாறுலாம் தோண நாரிராத நான் கேட்கறேன். நானு இந்த சிஎம் சார் அப்படிங்கறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேல நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போட்டோம். ஆனா உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்துல பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதுரிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. பிளாஷ்பேக். முதல்வர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். அதுக்காக மறுப்பு இருக்கா? யாராவது பேச சொல்லுங்க. இல்ல நாங்க அப்படி இல்ல, புரோக்கர்லாம் இல்ல, நீங்க தரகர்கள், தலைவர். என்னடா நீ அண்ணன் நாஞ்சில் அவர்களை 4 கட்சி சம்பத்துன்னு சொன்னாக்கா உங்க அண்ணன் நாரி போன சீமான் தான் மற்றவன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வேலையை தான் உங்க அண்ணன் பார்த்து வச்சிருக்கான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று என்னன்னா, நம்ம மஞ்சப்பொடி பயங்கரமா கோவப்படுறாப்புல. எதுக்கு? அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாயை வாடகைக்கு விடுறவன், அதாவது இவனுங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் வாடகைக்கு விடுறவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயை வாடகைக்கு விடுறவர் நாஞ்சில் சம்பத் சொன்னோன்னே, என்னங்க உங்களுக்கு இப்படி பேசுறாங்கன்னா, நான் வாயை வாடகைக்கு விடுறேன், அவன் தாயை வாடகைக்கு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டாப்புல. உடனே தாயை எப்படி நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொதிச்சு எழுந்திருக்காப்புல. யாரு? நம்ம மஞ்சப்பொடி கொதிச்சு எழுந்திருக்காப்புல. வாயை வாடகைன்னு கேட்டா தாயை வாடகைக்கு விடுறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்கேன். அப்ப இது வரைக்கும் உங்க வீட்டில் இப்படிதான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா
என்னதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது உண்மையிலேயே தாயை வந்து இன்னொருத்தங்கிட்ட கூட்டி கொடுக்குறதோ இல்லை தாயை ஒருத்தங்கிட்ட வாடகைக்கு விடுறதோ அவன் அந்த மாதிரி பண்ணானா அவனுக்கு கோவம் வரதுல ஒரு நியாயம் இருக்கு. எவன்டா தாயை வாடகைக்கு விட்ட, நீ பாத்தியாடா, நீ ஆட விளக்கு பிடிச்சுன்னா அப்படி கேட்டுக்கலாம், பரவாயில்ல. அப்படி சொல்லிடலாம் தாயை வாடகைக்கு விடுவேன்னு சொல்லிட்டு, என் தாயை உன் தாயை ஒன்று தான் எப்படி, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது உனக்கு வேற தாய் எனக்கு வேற தாய், நான் உன் அண்ணன் சொன்னா அப்போ உனக்கு எனக்கு ஒரே தாய் தானே, தாயை வாடகைக்கு விடுறனாக்கா அப்போ உன் தாயை வாடகைக்கு விடுற மாதிரியான்னு சொல்லிட்டு ஸ்கூல் போய் மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க உட்காந்து வீடியோவில். ஏண்டா எத்தனை பேர் பார்க்குறாங்க உன் வீடியோவை, இப்படி உட்காந்து கதறியே நல்லா வாடா இருக்கு. நான் கேட்குறேன், நான் வந்து அண்ணன் நாஞ்சில் சம்பத்துங்கிறேன். நீங்கள் எனக்கு அண்ணன் அப்படின்னா உங்கள் அம்மா எனக்கு அம்மா தான், உங்கள் தாய் எனக்கு தாய் தான். இப்போ தாயை வாடகைக்கு விடுறோன்னா இப்போ என்ன அர்த்தம்? நீங்களும் அந்த வேலையை பார்க்குறீங்கன்னு அர்த்தமா? அதாவது தாயை உண்மையிலே வாடகைக்கு விடுறவனுக்கு கோவம் வரல ஒரு நியாயம் இருக்கு. நீ தான் வாடகைக்கு விடலையே அப்புறம் ஏன் உனக்கு கோவம் வருது? உனக்கு கோவம் வர்றதை பார்த்தா ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் மற்றவனுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் நான். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. ஆனால் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை திட்டுறேன் அப்படின்ற பேரில் அவங்க அண்ணனுக்கு ஒரு புகழாரம் சூட்டினா பாருங்களேன். அதாவது அண்ணன் சீமான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசினா அதை நீங்களே பாருங்க. எங்க தலைவன் அப்படி இல்லடா, என் உயிரண்ணன் சீமான், என் உயிரண்ணன், கொள்கை என்ன ஒன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன் ஒரு ஆளைக்கு ஒரு தம்பி மாத்திரம் இல்ல, கொண்ட கொள்கையும் நாம் தமிழர் ஏற்றுக்கொண்ட தத்துவமும் தமிழ் தேசியம் கரம் பிடித்ததும் சீமான், சாகர வரைக்கும் சீமான் தான். 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க, கிட்டதை பத்தி கேட்டா பேசுவான், முசோலினியை பத்தி பேசுவான். முசோலினியை பொறுத்தளவு அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு, அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா. கிட்டதை பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னமோ இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு, அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா. முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் இல்ல இவங்க அண்ணனை பத்தி நமக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. எனக்கு இப்போ அண்ணன் நாஞ்சில் சம்பத்தாவது அதிமுகவில் வைகோவோட எல்லாரையும் பயணிச்சாப்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்ப கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சில கிளிப்புகளை நம்ம இப்ப பார்த்திருப்போம். ஆனா இவங்க அண்ணன் யாரு, இந்த சாக்கடை சீமா அப்படிங்கிறவன் என்னென்ன வேலை பண்ணான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவனோட பர்சனலா கூட நம்ம பேச வேணாம், தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சீமானை பற்றி விமர்சிக்கிறோம் அப்படின்னாக்கா பர்சனலாக கேட்க வேணாம், ஒரு உதவின்னு கேட்டு வந்து ஒரு பெண்ணை 7 முறை கருகலைச்சான்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் கூட படித்தோம்ல. நம்ம அது மாதிரி பர்சனலாக கூட நம்ம போக தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் அவர் வந்து எதை வச்சு பயணிக்கிறாரு, ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் இலங்கை தமிழர்களை வச்சு பயணிக்கிறார் இல்லையா. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெள்ளம் வந்து அங்கே ஃபுல்லாக என்ன மைத்த நிதி கொடுத்தான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஈழத்தமிழர்கள்னு சொல்கிறல்ல, நீ அந்த ஈழத்தமிழர்களுக்கு உங்கள் அண்ணன் மயிராண்டி என்னத்த நிதியை கொடுத்தான்னு மட்டும் கேட்டு சொல்லி பார்ப்போம். அப்புறம் என்ன மயிருக்கு ஈழத்தமிழர்கள் இந்த மாதிரி உங்கள் அண்ணன் பயணிக்கிறதுலையே நாங்கள் கேள்வி எழுப்பினா பதில் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாக்கா இந்த தாயை வாடகைக்கு வர்றவன் வாயை வாடகைக்கு வர்றவன் அதெல்லாம் கூட தேவையில்லை, விடுங்க பரவாயில்ல. இந்த மஞ்சப்பொடி நம்ம அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. வெறும் இந்த மஞ்சப்பொடியால் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஈழத்தில் அங்கே அவ்வளோ வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இங்கே இவன் தங்கச்சி வந்து மேடையில் பேசும்போது கீழே திரள்நிதி ஐயா சாமி திரள்நிதி அன்னைக்கு தேவை பையனுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு திரள்நிதி வாங்குறாங்க இல்லையா அந்த கூட்டத்தில். அந்த திரள்நிதியில் 1 பங்கு இலங்கைக்கு நீ கொடுத்துருப்பியடா நீ, அப்புறம் மயிரில் ஈழத்தமிழருக்காக நீ பாடுபடுற நீ. அப்போ திருதாயம் எவ்வளவு மாதிரி அயோக்கிய பையன் இவங்க அண்ணன்றது தெரியுதா இல்லையா? இங்க வந்து அண்ணனுக்கு அப்படியே புகழாரம் சூட்டுறாரு இவர். அப்படியே எங்க தலைவன் அப்படி இல்லடா, என் உயிரண்ணன் சீமான், என் உயிரண்ணன், கொள்கை என்ன ஒன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன் ஒரு ஆளைக்கு ஒரு தம்பி மாத்திரம் இல்ல, கொண்ட கொள்கையும் நாம் தமிழர் ஏற்றுக்கொண்ட தத்துவமும் தமிழ் தேசியம் கரம் பிடித்ததும் சீமான், சாகர வரைக்கும் சீமான். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் வந்து இப்போ இந்த மஞ்சப்பொடிய தாயை வாடகைக்கு விடுறவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேவலமா இவங்க அண்ணனை கேவலமா பேசுறேன் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம்னா இவனோட வீடியோவில் இவன் அந்த அளவுக்கு கேவலமா பேசி வச்சிருக்கான். அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை மட்டும் இல்லாம அவன் குடும்பத்தையும் சேர்த்து. அதாவது அண்ணன் நாஞ்சில் சம்பத்துடைய பசங்க பையன் பொண்ணு 2 பேருமே வந்து மெடிக்கல் படிக்கிறாங்களாம். அவங்க மெடிக்கல் படிக்கிறதுக்கு இவர் வந்து உருவி வாங்கி ஏதோ சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொச்சையா அசிங்கமா பேசியிருக்கா. அதை நீங்களே கேளுங்க. 2 பிள்ளையும் டாக்டர் படிக்க வச்சுட்டு மகனையும் மகளையும் இவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காராம். 2 பிள்ளையும் டாக்டர் படிக்கிறதுக்கு எங்க பிடிச்சு உருவுன? இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், அது என்ன அப்படின்னாக்கா மெடிக்கல் படிக்கிற எல்லாருமே உருவி தான் சேர்க்கறாங்களா அவங்க பசங்களை? இது ஒரு ரொம்ப தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒருத்தன் மெரிட்ல போவான், நல்லா மார்க் எடுத்தாங்க அப்படின்றதுக்காக யாருன்னா வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க அந்த சீட்டை, இல்லை அவங்களுக்கு ஃபண்ட்
ஃபண்டு கொடுப்பாங்க, யார் வேணா எது வேணா நல்லா படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. அதாவது இவங்க அண்ணன் பையன் செனப் பண்ணியிருக்கான் பார்த்தியா, அவனுக்கே வந்து திரள் நிதின்ற பேரில் அமெரிக்கன் இந்தியன் ஸ்கூலில் படிக்க வைக்கும்போது நல்லா படித்தாங்க அப்படின்னாக்கா எவனும் ஃபண்டு கொடுக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது உருவித்தான் சேர்த்தாங்க அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீ உருவும் போது பக்கத்தில் இருந்தியோ இல்லை விளக்கெண்ணெய் கொடுத்து உதவுனியா அப்படின்னு கேட்டால் சரியா இருக்குமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்ல என்ன வார்த்தை அது? யாரத உருவன அப்படிங்கறதெல்லாம் என்ன வார்த்தை அது? அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசலாமா? அப்ப மெடிக்கல் படிக்கிற எல்லாரும் உருவித்தான் சேர்க்கறாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க வைக்கிறீங்க முன்னாடி. இது இப்ப மெடிக்கல் படிக்கிற எல்லாரும் இழிவுபடுத்துற மாதிரி தான் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்படி உங்க அண்ணன் கேட்டுட்டு சும்மா இருக்கான்? அப்போ இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி எல்லாருமே மொத்தமா உருவித்தான் இந்த கட்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க பொறுத்துட்டு இருப்பீங்களா சும்மா? இல்ல நாமளே கூட இன் கேஸ் இப்படி கேட்கறோம், உங்க அண்ணன் வந்து எளிய மகனின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பான் இல்லையா? எளிய மகனின் பிள்ளைக்கு நான் மைத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு வீடுன்னு கேட்போம்ல நாங்க. அந்த 2 லட்சம் ரூபாய் வாடகைக்கு யாரத உருவி கட்டுறான் அப்படின்னு கேட்டாக்கா பொறுத்துப்பீங்களா நீங்க? வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது மெடிக்கல் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா உருவி யாரத உருவன அப்படின்னு கேட்கறேன்னாக்கா அதே மாதிரி நீ என்ன தோரணையில நீ என்ன மீன் பண்ணி கேட்டியோ அதையே நான் மீன் பண்ணி கேட்கறேன். உங்க அண்ணன் வீட்டு வாடகைக்கு யாரத உங்க அண்ணன் உருவுறான், உங்க அண்ணன் பையனை படிக்க வைக்கிறதுக்கு யாரத உங்க அண்ணன் உருவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா இப்போ இந்த வார்த்தை எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அதாவது ஒரு ஆர்கானிக்கா ஒருத்தட்ட ஒரு விமர்சனம் வைக்கலாம், அதெல்லாம் தாண்டி நீ யாரத உருவன அப்படின்னு கேட்கும்போது அதே வார்த்தையை உங்களை நோக்கி நாங்க கேட்கும்போது எவ்வளவு ஒரு தவறா இருக்கும். அந்த மாதிரி மெடிக்கல் படிக்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் உருவி சேர்க்கிறாங்க அப்படின்றது நீ சொல்ற கருத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? டாக்டர் படிக்கிறதுக்கு எங்க பிடிச்சி உருவன அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி வேற சொல்றான் 8.2 விழுக்காடு வாக்குகளை வச்சுட்டு இருக்க எங்களை 1 விழுக்காடா மாறிடும் அப்படின்னு சொல்றாப்புல. அவ்வளவு வன்மத்தை வெளில கொட்டுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கடை மஞ்சப்பொடி வேற பேசிட்டு இருக்கா. டேய் இது வன்மம்லாம் கிடையாதுடா, உண்மையிலேயே உங்க அண்ணனுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்பலனா போய் மக்களை போய் கேளு. 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவனை 8.2 விழுக்காடு இருக்காதுங்க, 1 விழுக்காட போயிடும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மண்ட முழுக்க பொறாம, மண்ட முழுக்க என்ன சொல்லுது அழுக்கு, மண்ட முழுக்க அவதூறு. இப்போ இந்த தடவை நாம் தடவல் கட்சி எவ்வளோங்க வாங்கும், எவ்வளோங்க உங்களுக்கு நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சி எவ்வளோங்க வாங்கும்னு சொல்லிட்டு நீயே போய் கேட்டு பாரு. போயிட்டு அப்புறம் உனக்கே தெரியுது இதில் வன்ம மயிர் என்ன இருக்குது, இதில் வாங்க போகிறதானே சொல்கிறாங்க. குழந்தை கேட்டால் கூட தெரியுமே அம்மா இந்த நாம் தடவல் கட்சியா நாம் தமிழர் கட்சியா ஏதோ ஒரு கட்சி கர்மாந்திரம் அது எவ்வளோமா வாங்கணும்னு கேட்டாக்கா அப்படி ஒரு கட்சி இருக்கா, அந்த கர்மம் முடிச்சவனுக்கு நம்ம ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் பேசிட்டு இருக்கான். சீமான் அப்படின்னா பொதுவாக உங்களோட கருத்து? பொதுவாக எங்களுடைய கருத்து என்ன, பேசியே வீணா போறவர், பேசியே வீணா போறவர். ப்ரோ என் ஃப்ரெண்ட் சீமான் கட்சி ப்ரோ ரொம்ப அசிங்கமாக ப்ரோ இதை பாக்கிறதுக்கு. இப்ப அவனா வெளியே அங்கிட்ட பேச முடியாதுல்ல அத்துவாட்டி. சீமான் வந்து ஒரு மெண்டல் சொல்ல முடியாது, கஞ்சா ஓடிப்பான்னு தெரியல அவன் சீவன். ஆனா கஞ்சா ஓடிப்பானே பேசுவான். நான் இப்படியே பேசிட்டே இருக்கு கத்திட்டே இருக்கணும். நீ சொல்கிறல அந்த உருவுறது உரிகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வார்த்தைக்காக நான் சொல்கிறேன். நான் இப்படியே பேசினு வச்சுக்கோங்களேன் அந்த 1% கூட இல்லாமல் போயிடும் பார்த்துக்க. இன்னொரு மேட்ரு வேறு இருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி போன தடவை வந்து இந்த சாக்கடை அதாவது மஞ்சப்பொடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காப்லையா. அந்த வீடியோ வந்து அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை பேசி போடும்போது தமிழின் மீது சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, எதுக்குடா இப்படிலாம் பேசுகிற, பாவம்டா அவரை விடுறா, அவர் வந்து இப்படி பண்ணாதாண்டா அவரை பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொன்னதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அப்போ கூட வந்து இவன் இப்படியெல்லாம் பேசிட்டான், இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலாக பேசிட்டான், குடும்பத்தை வச்சு பேசிட்டான்றதெல்லாம் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் ஃபோன் பண்ணி பாவம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. சத்தியமா சொல்றேன், நான் படித்த தமிழ் மீது சத்தியமா சொல்றேன், நான் நேசிக்கிற தமிழ் மீது சத்தியமா சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நாஞ்சில் சம்பத் பத்தி நான் போட்ட காணொலி யாரோ அனுப்பிச்சிருக்காங்க, பார்த்துட்டு எனக்கு அழைச்சு ஒன்னு சொன்னாரு, எதுக்கு நீ அவரை பத்தி பேசணும்னு கேட்டார். பரிதாபண்டா, அது ஒரு பரிதாபண்டா. நான் என் குடும்பத்தை பத்தி பேசினாலும் இப்ப திருப்பி பேசுறேன். இப்போ அதே மாதிரி சினாரியோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னாக்கா போன வியாழக்கிழமை ஆக்சுவலாக வெளியில் ஒரு 4 பேரோட மீட் பண்ணும்போது என் தலைவன் தளபதி விஜய் மீது ஆணையாக சொல்கிறேன் என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இந்த மஞ்சப்பொடி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, அவனை ஏதாவது செஞ்சு விட்டுறாங்க, அவனை ஒரு வீடியோ போட்டு அவனை கிழிச்சிடுறாங்க, இதோட அந்த வீடியோவில் செய்யணுங்க அவனை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், டேய் நான் ஒன்று கேட்குறேன், 15 வருஷம் நீ ஒரு விஷயத்துக்காக ஒரு உழைப்பை போடுற, நீ திருட்டு தொழில் தான் பண்ணுற, ஆனால் அந்த திருட்டு தொழிலில் திருடுன்றது தெரியாமல் மக்களை ஏமாத்துறது எவ்வளோ ஒரு பெரிய தந்திரம். இப்போ மெஜிஷியன் இருக்கான் அப்படின்னாக்கா அந்த மேஜிக் மேன் ஏதோ திருட்டு வேலை தான் பண்ணுறான், அதை மக்கள் கண்டுபிடிக்காத மாதிரி 15 வருஷம் பண்ணிட்டு இருந்ததை ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சா அவங்க மனநிலை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாரு. நீ 15 வருஷமாக ரொம்ப கனவுகள் ரொம்ப ஆசைகளோடு வளர்ந்து வரவங்களை நீ மொத்தமாக ஒரேடியாக ஊற்றி மூடினாக்கா, நாம ஊற்றி மூடலை, அவனுங்க வாய் தான் அவங்களுக்கு எடுத்துச்சு, அது வேற விஷயம். ஆனால் இருந்தாலும் மொத்தமாக சரிஞ்சு போச்சு இல்லையா.
இல்லையா? அப்போ அந்த கோவம் நியாயமா இல்லையா அவங்களுக்கு? அப்போ பரிதாபமான நிலையில் இருக்காங்கடா பாவம் அவனுங்க. இப்போ திரள் நிதி வாங்கினாலும் ஊரே போட்டு மொத்தமாக அடின்னு அடிக்குதுங்க அவங்கள. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து என்னடா பண்ண முடியும்? பாவம் விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என் டைலாக் அப்படியே கடன் வாங்கி எடுத்துட்டு வந்து இங்கே மஞ்சப்பொடி பேசி அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்கிட்ட கேட்டாரா, பாவம் எதிராக அவரை போய் விமர்சிக்கிற, அவரே பாவம் வயிற்று பொழைப்புக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாப்லையா? உண்மையிலேயே வயிற்று பொழப்புக்காக பொழப்பு நடத்துறது யாரு? பெட்டி பெட்டியாக போய் எல்லா கட்சியிலையும் வாங்குறது யாரு? மூக்காமுத்து இறந்ததுக்கு யார் அவங்க அண்ணனை போய் பார்த்தது? அது முடிச்சுட்டு வெளில வந்தோடனே தயாளு அம்மா அழகிரி அண்ணன்னு சொன்னது யாரு அப்படின்றது மக்களுக்கு தெரியும். இப்போ அழகிரியை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை கொடவடன்னு செல்லமாக தான் கூப்பிடுவாங்க. தயாளமாக அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அதே மாதிரி இந்த ஒரு டைலாக் மட்டும் இல்லை, இன்னொரு டைலாக் வேற மஞ்சப்பொடி வந்து நம்மகிட்ட வந்து கடன் வாங்கி பேசியிருக்கான். யார்? அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து என்னென்ன விமர்சிச்சிருக்கான்னா, உடல் விபச்சாரத்தை விட மிக மோசமானது வாய் விபச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கான். வாய் விபச்சாரம் அது பேராபத்தானது உடல் விபச்சாரத்தை விட. சரிடா, வாய் விபச்சாரம்ன்றது மிக மோசமானது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த வாய் விபச்சாரத்தை நீயும் பண்ணுறீங்க, உடனே இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. பெரியாரோட பேரன்றீங்க, அதே பெரியாரை கேவலமாக பேசுறீங்க. நீங்கள் விஜயகாந்த் அவர்களை கேவலமாக பேசுறீங்க, அப்புறம் விஜயகாந்தை புகழ்ந்து பேசுறீங்க. தளபதி விஜய் அவர்களையும் அதை பற்றி தான் பேசுறீங்க. இப்போ முந்தானத்து வேற உங்க அண்ணன் போயிட்டு இந்த RSS மேடையில் பாரதியாரை பற்றி பேசுறாப்புல. RSS வரலாறு தான் வந்து சொல்றாங்க, சூ நக்குனதானேன்ட்டு. அதை வேற நான் நக்கணுமா போய் இருக்கிறார். முக்கியமாக தான் RSS-இன் பி டீம் கிடையாது, பாஜகவின் பி டீம் கிடையாது என்றெல்லாம் முழங்கி வரக்கூடிய சீமான் RSS-இன் விஜில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. வைரபாரதி அவர்கள் நம் பாட்டன் பாரதி அவர்களுக்கு கொல்லு பேரன் என்றால், நான் அவனுடைய சொல்லு பேரன் என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். நேற்று பாரதியார் அவரோட கொல்லு பேரன் இருக்காப்புல வைரபாரதி, அவரை பார்த்துட்டு வைரபாரதி அவருடைய கொல்லு பேரன், நான் அவருடைய சொல்லு பேரன் அப்படின்னும் போது உண்மையிலேயே எங்களுக்கு அப்போ என்ன தோணுச்சு, பெரியார் வந்து உயிரோடு இருந்தாருன்னா என்னையத்தான் அவரோட பேரன் சொல்லுவாருன்னு சொன்ன மாதிரி அண்ணன் அப்படி இருக்கு. தயவு செஞ்சு உங்கள் அண்ணங்கிட்டையும் உங்ககிட்டயும் ரெக்வஸ்ட்டாக எதை வேணா தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா, பாரதியாரை மட்டும் கேவலமாக பேசுகிறாதீங்களா. ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் புகழ்ந்து பேசுகிறீங்களோ அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி ஆப்பு வைப்பீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ பாரதியாரோட கொல்லு பேரன் அவர், சொல்லு பேரன் நானுன்னு பேசுறீங்கன்னா நாளைக்கே பாரதியாரை கொண்டு அடிப்பீங்கன்னு தெரியாது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், பாரதியார் விஷயத்திலேயாவது ஒழுங்கா இருக்கடா தயவு செஞ்சு. இல்ல இவனுங்களுக்கு யாரு வசனம் எழுதி தருவான்னு தெரியல, கொல்லு பேரன் சொல்லு பேரன் என்னடா டேய் எல்லாம் எனக்கு புரியல. எனக்கு இப்படிதாங்க எல்லா இடத்துலையுமே போயிட்டு கொல்லு பேரன் சொல்லு பேரன் சொல்றது, நான் அப்படி இப்படின்னு சொல்றது. இவங்க அண்ணன் வந்து என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க அண்ணன் வந்து என்னமோ தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி வெட்டி கிழிச்சிடுற மாதிரி, ஈழத்தமிழர்களுக்காக அவரை இவர் தான் வந்து கொடியை பிடிச்சி நாத்து நட்ட வச்ச மாதிரி. இப்ப அவ்வளோ வெள்ளம் வந்துச்சு, என்ன மைத்த புடுங்கனா இவன். நமக்கு பப்ளிக்கா பார்த்தோம்ல, திரள் நிதி வாங்கிட்டு இருக்காங்க, QR கோட்ல ஸ்கேன் பண்ணி பே பண்றாங்க, காசா போடுறாங்க, திரள் நிதி அவ்வளவு வாங்குறீங்கல்ல. வழக்கம் போல திரள் நிதி திரட்சியின் மூலமாகத்தான் அதற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே என் அருமை சொந்தங்கள் உயிரினிமினிய உடன் பிறந்தார்கள், உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி அளித்து வளமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாகன திரள் நிதி என்னடா மயிரை பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேட்டாக்கா பதில் சொல்ல முடியுமா மஞ்சப்பொடியால? RSS மேடையில் வந்து இவர் சொல்லு பேரனா மாறி இருக்காப்புல. இப்போ எல்லாத்தையும் விடுறா, ஒரே ஒரு கேள்வி தான்டா கேட்பேன், வேற எந்த கேள்வி கேட்க வேண்டாம். இது வரைக்கும் எல்லா மேடைகள்லையும் அதாவது முதலமைச்சரையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி கிழிச்ச நீங்க தளபதி விஜய் அவர்கள் CM சார் அப்படின்னு சொன்ன உடனே CM சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவர் இருக்க இடத்துக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் பேசுறான்னா, அவனை விட மோசமான ஒரு வாய் விபச்சாரியை இந்த உலகத்துல மக்கள் பார்த்துருப்பாங்களாடா நான் கேட்குறேன். அந்த CM சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. சாப்பாடு என்ன தொழிற்சாலை பைத்தியக்காரா. வாய் விபச்சாரம் அது பேராபத்தானது உடல் விபச்சாரத்தை விட. அதாவது அண்ணன் நாஞ்சில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1986 நான் நிதி கலெக்ட் பண்ணி 40 லட்சம் ஈழத்துக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு வந்து நம்ம மஞ்சப்பொடி அள்ளி விடு, வாய் நீ எவ்வளோ வேணா அள்ளி விடு, இவர் 40 லட்சம் கொடுத்தாராமா இவர் அப்படின்றாப்புல. ஏண்டா இவ்வளோ வருஷமா உங்க அண்ணன் எவ்வளோ அள்ளி விட்டுருப்பான், அது எல்லாத்தையும் மனசாட்சி இல்லாமல் நாங்களாம் கேட்டுக்கலையாடா நான் கேட்குறேன். நானே இவர் ஒரு விஷயத்த சொன்னார், அது உண்மையா பொய்யான்னு உனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது, ஆனால் அதையே அள்ளி விடுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அள்ளி தான் விடுறீங்கன்றது தெரிஞ்சும் கேட்குறமே நாங்கள். சரி விடு, அண்ணன் 40 லட்சம் கொடுக்கலன்னு வச்சுக்க பரவாயில்ல, உங்கள் அண்ணன் ஈழத்துக்காக என்ன செஞ்சாருன்னு மட்டும் சொல்லு, வேற எதுவுமே தேவை கிடையாது எனக்கு. ஒரு நாளைக்கு ஈழத்துலேருந்து எவ்வளோ பேர்
கமெண்ட் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க தெரியுமா? ஐயா, இந்த சீமான மாதிரி மோசமான யாருமே கிடையாது, எங்க பேரை சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறான், அவனை மாதிரி கேடு கட்ட முடியாது, அவனெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்தோன்னா செருப்பை கழட்டி அடிப்போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தில் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க பல பேர். எனக்கு அப்படியே அப்படி இருக்கும்போது ஈழத்துக்காக இவங்களே ஒன்றும் செய்யலையா, செஞ்சவங்க வந்து அள்ளி விடுறாங்களாமா, இவங்க அண்ணனுக்கு வந்து அள்ளி விடவே தெரியாதாமா. இவங்க அண்ணன் வந்து அப்புறாணி, வாயே இல்லாதவர் இவங்க அண்ணன். சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். நெக்ஸ்ட் இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான். நெக்ஸ்ட் காட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட், அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். நெக்ஸ்ட் நல்ல குடும்பத்தை போனவங்க யாராவது அந்த கட்டி இருக்க முடியுமா? எல்லாம் குறுக்கி நாதாரி நாய்களா இருக்காங்க. இது கட்சியா, இது விபச்சாரி விடுதியா இருக்குது, இது பக்க கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமேஜா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் நாஞ்சில் அவர்களை வந்து வா என் கூட வா 1 to 1 பேசலாம், வா நம்ம கண்டிப்பா வந்து நேருக்கு நேர் விவாதிப்போம், நீ இங்க வந்தாலும் சரி நாங்க வந்தாலும் சரி 2 பேரும் விவாதிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்ல. நீ 1 to 1 என்ன கூட உட்கார சாட்டையில லைவ்ல உட்காரு. சரி, அப்படி விவாதிச்சா என்னென்ன விவாதிப்ப நீ? அதாவது நீ இங்க இருந்த, அதாவது டிஎம்கேல இருந்த, ஏடிஎம்கேல இருந்த, அங்க போன, இங்க வந்த, இப்படி எல்லாம் பேசுவல்ல, கரெக்ட். இப்போ அதே கேள்வியை வந்து உன்கிட்ட கேட்டாங்கன்னாக்கா நீ கடைசியில இருந்து இந்த நாம் தடவல் கட்சியிலேயே தான் இருந்த, சரியா? அப்படி அந்த கட்சியிலேயே இருந்துகிட்டு திமுக உங்களோட எதிரின்னு சொன்ன, பிஜேபி உங்களோட எதிரின்னு சொன்ன, காங்கிரஸ் உங்களோட எதிரின்னு சொன்ன, அதிமுக உங்களோட எதிரின்னு சொன்ன, ஆனா நீ எந்த இடத்துலையுமே இவங்களை பத்தி விமர்சிக்காம இவங்ககிட்ட பெட்டி வாங்குறது, இவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றது பண்ணிட்டு இருக்கிறியே அப்படின்னு அண்ணன் உங்ககிட்ட கேட்டாருனாக்கா மூஞ்சி மயிரை கொண்டு போய் எங்க வச்சுப்ப? ஏன் இப்படி பாக்குறாரு? இல்ல நீ வந்து என்ன பண்ணு, அண்ணன் கூட 1 to 1 வேணாம். அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள்லாம் எதுக்கு, அவர் கால் கட்டமைற அளவுக்கு நீயே வரமாட்டேன், உங்க அண்ணனும் வரமாட்டீங்க. அதனால ஏன் கூட வா 1 to 1 வா, உன் இடத்துக்கு வரனாலும் நான் வரேன், இல்லை என் இடத்துக்கு நீ வரனாலும் தாராளமா வா, நாம 2 பேரும் 1 to 1 பேசுவோம். நம்ம நீ என்கிட்ட ஒரு கேள்வி வை, பதிலுக்கு நான் உன்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், யார் வந்து பேசி ஜெயிக்கிறான்றதை மக்கள் பார்த்து முடிவு பண்றோம். லைவே போடு பார்த்துக்கலாம். கட்சியா போய் பெட்டியை வாங்கிட்டு தயாளு அம்மா, அழகிரி அண்ணன், மூக்காமுத்துக்கு குடும்பம் இருக்கும்போது அவங்க குடும்பத்தை போய் நலம் விசாரிக்காம இதான் சாக்குன்னு போய் முதலமைச்சர் காலில் விழுந்து பெட்டியை வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் காலில் விழுந்து கேஸை முடிச்சிட்டு வந்த ஈனம் பயலுக நீங்க வந்து இவரை கேள்வி கேட்குறீங்களா? நீங்க இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கும் போதே அவர் ஃபேன்ஸ் இதை உருவனவங்க நீ உங்க அண்ணனும். அப்படி இருக்கும்போது உருவரத்தில் PhD முடிச்சவங்க நீ உங்க அண்ணனும். நீ வந்து இன்னொருத்தரை உருவரத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? டாக்டர் படிக்கிறதுக்கு எங்க பிடிச்சி உருவன? இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா, வாய் விபச்சாரத்துல எக்ஸ்பர்ட் இவனை இவங்க அண்ணனும். அப்படியாப்பட்ட விபச்சாரிகள், வாய் விபச்சாரிகள் இவங்க 2 பேரும். இவங்க போய் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வாய் விபச்சாரின்னு பேசுறது, இவங்க வந்து உருவி விடுறதுன்னு பேசுறது, நீங்க எங்கெங்க உருவுனீங்க, யார் யாரதை உருவுனீங்க, எப்பப்போ உருவுனீங்க, எந்தெந்த கேஸுக்கெல்லாம் உருவுனீங்க அப்படின்றது எல்லாம் டீட்டெயிலாக தெரியும். வீட்டுக்கு தேவையான ஒரு உபகரணங்களுக்கும் எப்படி எப்படிலாம் உரிமை உங்க அண்ணன் வாங்குறான்றது முதற்கொண்டு எல்லாமே தெரியும். நீ மற்றவங்க உருவத்தை பற்றி பேசிட்டு இருக்கியா? எடுத்து போட்டேன் நாரிரும், எப்படி நாரிரும் பார்த்துக்க. 3 தலைமுறையா உச்ச நட்சத்திரமாகவே ஒரு கதையின் நாயகனாகவே ஒருத்தர் இருப்பது என்பது அரிதினும் அரிது. எந்த விதமான ஈகோயும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் வந்து பெரிய ஆளு, நான் வந்து சூப்பர் ஸ்டார், நான் வந்து தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரம், இன்னைக்கு நான் வந்து 150 கோடி பணம் வாங்குறேன், என் கேரியரோட உச்சத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அந்த ஈகோவை மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டே தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஈகோவே அவருக்கு எப்போதும் இருந்ததில்லை. அதனால தான் இமயமலைக்கு சர்வசாதாரணமா இந்த படத்துல எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. வீட்டு வாசல் 200 பேர் தலைவா பா தலைவான்னு காத்திருப்பாங்க. அவர் உச்சத்துக்கு இயல்பா எப்படி இருப்பார் அப்படியே விக்கல வைக்க மாட்டாரு. தமிழ்நாட்டில் இல்லாதவன், தமிழ் இல்லாதவன் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது ஒரு தமிழ் விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் கூடாதா? சூப்பர் ஸ்டார் தகுதி முழுக்க விஜய் அதாவது என்டர்டெய்னரா பொதுமக்கள் வந்து மகிழ்விக்கிறாரு, நடனம் ஆடுறாரு, நல்ல உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்புல வசனம் பேசுறாரு, எல்லாமே மிகச்சிறந்த நடிப்பு வெளிப்படுத்தாரு, எல்லா திறமையிலும் இருக்கிறார், எல்லா மக்களையும் மகிழ்விக்கிற ஒருத்தர் சூப்பர் ஸ்டார். விஜய் தான் சூப்பர் ஸ்டார். வண்டியை வாடகைக்கு விடுற பத்தில வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஒரே ஆள் யாருன்னா நாஞ்சில் சம்பத் தான். விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் மேடை பேச்சுக்கு அண்ணன் சீமானுக்கு முன்னாடி ஒருத்தருடைய மேடை பேச்சை ரசிச்சு காட்டினா அது அண்ணன் நாஞ்சில் சம்பத்துடைய பேச்சும் ஐயா வைகோடைய பேச்சு தான். என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.